காலையில் எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு சன்ஸ்க்ரீம் எடுத்துகிட்டு ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டேன். அப்புறம் இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை நான் எடுத்துகிட்டு அப்புறம் லஞ்சுக்கு எங்கள் அக்கா பிரியாணி செஞ்சுட்டு இருந்தாங்க. சரிடா நான் பிரியாணி செஞ்சுட்ருக்காங்க. சரி குக்கும்பர் காலி ஆயிடுச்சுன்னு எங்கள் அக்கா சொன்னோன்னே நானும் கிளம்பிட்டேன். உடனே ஸ்லிப்பர் எடுத்து போட்டுட்டு சரி குக்கும்பர் வாங்கிட்டு வரலான்னு கடைக்கு கிளம்பிட்டேன். அப்புறம் குக்கும்பரும் வாங்கிட்டு வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. என் அக்கா ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து கட் பண்ண சொல்லிட்டாங்க. சரி நானும் உடனடியாக எடுத்துகிட்டு என் மனசுக்குள்ளே நானே ஒரு ஷெஃப்னு நினச்சிட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் சும்மா இருந்தாலும் என் வாய் சும்மா இருக்காது போல இருக்குது. அதை எடுத்து நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இன்னும் பிரியாணி சாப்பிட்டுட்டு எங்கள் அக்காவுக்கு ஒன்று சொல்லணும்னு தோணுச்சுங்க. மொத்தத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு அப்படியே வானத்தை பார்த்தா பயங்கரமாக இடிங்க. எங்கள் அக்கா என்னை பாரு கூப்பிட்டாங்க, நான் வரலன்னு சொல்லிட்டேன். ஆனால் எங்கள் அக்கா ஒண்டியாக போயிட்டாங்க. நீ வந்தால் என்ன வரலன்னா என்னன்ட்டு. சரி விட முடியுமா அப்படியே கூட எடுத்துகிட்டு நானும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். கிளம்பிட்டு பார்க்கிட்ட போனோடனே எங்கள் அக்காவை நான் சுற்றி முற்றி எல்லா இடத்தையும் தேடி பார்க்குறேன். எங்கள் அக்காவை காணோம். அப்புறம் தேடினோடனே எங்கள் அக்கா கிடைச்சாங்க. எங்கள் அக்காவை பார்த்தோன்னே எனக்கு இந்த சாங் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. எங்கே செல்லும் இந்த பாதை. அதுக்கப்புறம் என்ன வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இல்லைங்க, ஜாக்கிங். அதுக்கப்புறம் பயங்கரமாக மழை பெஞ்சிச்சு. நாங்களும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு கிளம்புனே எங்கள் அப்பா அம்மா என்ன சேவை மட்டும் கூப்பிட்டாங்க. சும்மா தானே வீட்டில் இருக்கிற வந்து மூட்டையை தூக்கின்னு போன்னு கூப்பிட்டாங்க. அங்கே போனால் ஒரு கவருக்கு பஞ்சாயத்து நடந்துச்சு. சரிடான்ட்டு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்பிட்டோன்னே எல்லாம் மூவிக்கு போகிறதா ஒரு பிளான் இருந்துச்சு. மூவிக்கும் கிளம்பி வந்தாச்சு. தனுஷோட காரா மூவி தான் பார்க்க வந்தோம். டிக்கெட்டும் எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் எல்லாம் உள்ளே கிளம்ப போகிறோம். மூவி முடிஞ்சிடுச்சு. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஃபிலிமு. இதோட நான் வீடியோ முடிச்சுக்க போகிறேன். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. பாய் பாய்.